கீழ் வீட்ல இருந்த பொண்ணை நான் லவ் பண்ணதாலயோ என்னவோ அது வீடே காலி பண்ணி போயிருச்சு தூரம். அதனால இனிமே காதல் பின்னாடி ஓடுறதை விட்டுட்டு கிரவுண்ட்ல ஓடலான்னு ஷூவை போட்டு ஜான்வி கபூர் பேண்ட போட்டு கிளம்புனா. கீழ் வீட்ல இருந்த பொண்ணு வீடு காலியா இருந்ததை பார்த்தாலும் ஒரு மாதிரி ஆச்சு. கண்ணா தட்டி விடுறா பாத்துக்கலான்னு நண்பன் கமருக்கட்டு வண்டியில ஏறி போற வழியில எல்லாம் காக்கா குருவிங்க எல்லாம் தொண்டை கிளிய கத்துனுச்சு. அதெல்லாம் கேட்டுட்டு பல நூற்றாண்டு கழிச்சு கிரவுண்டுக்கு வந்தோம். பிறகு 1வது கீரை போட்டு நைஸா ஓடினேன். எப்படியோ காதல்ல கலரா பல்பு வாங்கினதுனால இப்ப கிரவுண்ட்ல ஓடி ஒரு நல்ல விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம்னு நினைச்சு சந்தோஷப்பட்டு கம்பியில கொஞ்ச நேரம் தொங்கிட்டு நண்பர்களை பார்த்துட்டு கூழ் குடிக்க வந்துட்டோம். அங்க ஒரு கம்பங்கூழ வாங்கி சைட் டிஷ் எல்லாம் வச்சு அதுவும் துவையல்னு ஒண்ணு வச்சாங்க பக்கா. அதெல்லாம் சாப்பிட்டு வயிற்ற நிரப்பிட்டு வீட்டுக்கு வந்தா அம்மாடே பண்ணி கஷ்டப்பட்டு வராத பூரிய போட்டிருக்கேன் ஒழுங்கா 2 சாப்பிடுறேன்னு கொடுத்துட்டாங்க. அதையும் சாப்பிட்டு தேங்காய் உரிச்சு அடுத்த வேலை சொல்லிட போறாங்கன்னு நைஸா தேங்காய் வச்சுட்டு குளிச்சா சாப்பாடு ரெடி. 6 நாள் கழிச்சு நான்வெஜ் வாயில போட்டல அப்படியே நான் பறக்குறேன். பிறகு உங்களை மகிழ வைக்க வீடியோ எல்லாம் எடிட் பண்ணி முடிச்சுட்டு 2வது குளியல் போட்டா கரண்ட் போச்சு. பிறகு போன் லைட் அடிச்சுக்கிட்டே தட்டு தடுமாறி டீ எடுத்து குடிச்சா கரண்ட் வந்துருச்சு. இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட்டதுனால கோயிலுக்கு போக முடியாம வீட்டுல இருந்தே சாமியை கும்பிட்டு இரானி சாய வாயில போட்டு முடிச்சுக்கிட்டேன். வரட்டா.